விட்னஸ் வந்து சாத்தியமானதுக்கு ரோகிணி தோழர் ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா நான் ப்ரொடக்ஷன் இது வந்து தெலுங்கு கம்பெனி, அவங்க வந்து பெரிய கம்பெனி, மேடம் தெரியும். ஸோ நான் ஸ்ட்ராங்காக ரோகிணி தோழர் தான் நான் சஜஸ்ட் பண்ணேன். அவங்க 2-3 பேர் ஆனால் இல்லை, அவங்க பண்ணால் ஓகே. அதே மாதிரி நான் ரோகிணி தோழரை பார்த்து ஸ்கிரிப்ட் கொடுத்தேன், விஜயானந்த் தோழரோட போய் படிச்சுட்டு திருப்பி கூப்பிட்டாங்க. போன உடனே ஃபஸ்ட்டு யூனியன் லீடர் யார் நடிக்க போகிறாங்கன்னு கேட்டேன். நான் உடனே செல்வானா நம்ம சிபிஐ, ஆமாம் தோழர். அப்போ லைவ் சவுண்டான்னு கேட்டாங்க. இல்லை லைவ் இல்லை, ஏன்னா செகண்ட் வேவில் ஷூட் பண்ணிட்டேன் கொரோனாவில். ஸோ லைவ் பாசிபிள் கிடையாது மேம், பட்ஜெட்டும் கிடையாது. உடனே அப்போ லைவ் அவர் டப்பிங் எப்படி பண்ணுவார் அவர், அதெல்லாம் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் மேம், அவரை வச்சு ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணிடுறேன். ஏன்னா எலெக்ஷன் டைம் வேறு. அப்போ ஏன் நான் ரோகிணி மேம் மெயினாக சூஸ் பண்ணேன்னா, அவங்களோட இது கேரியர் ஒன்று, இன்னொன்று இந்த ஸ்கிரிப்டை புரிஞ்சுக்குவாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா எனக்கு நான் ஷூட் பிளான் பண்ணதே 30 days தான் மொத்தமாகவே. ஸோ அதில் நான் ஷூட் முடித்தது 27 days. ஸோ 27 days நான் மேடம் கிட்ட, ரோகிணி தோழர்கிட்ட நான் முக்கியமாக 2 தான் ரெக்வஸ்ட் பண்ணேன். என்னென்னா, ஒன்று நைட் ஷூட்ஸ் நிறையா இருக்கும், அதுவும் 24 hours 2-3 days போகும் கண்டினியூவாக. ஸோ திருப்பி காலைல பிரேக் இருக்கும், திருப்பி ஈவினிங் கண்டினியூவாக, ஏன்னா நைட் ரோட் ஷாட்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி சிங்கிள் கால் ஷீட்டில் ஒரு 8-12 times சாரீ மாற்றணும் அவங்க. ஸோ கேரவான் ரொம்ப தூரமாக இருக்கும். ஸோ சில டைம் வீட்லேயே மாற்றிடுவாங்க டக்குன்னு. ஏன்னா சில இதில் ப்ளவுஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும், காஸ்டியூம் ஒரே சாரீ தான் இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனால் அவங்க ஓகே சரின்ட்டாங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப எனக்கு, ஏன்னா நான் ஷூட் 27 days முடித்ததுக்கு காரணம் வந்து அது ரொம்ப முக்கியம் எனக்கு. ஏன்னா அவங்க இல்லை இத்தனை காஸ்டியூம் சேஞ்சஸ்ஸு அந்த மாதிரி மூட் சிங்க இந்த மாதிரி மூட் அவுட் ஆகிட்டாங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் நம்மளுக்கு இதாகும். அது வந்து அது சீனியர் டெக்னீஷியன் அவங்க, அது ரொம்ப முக்கியமான இதாக இருக்குது. சில சஜஷன்ஸும் எனக்கு கொடுத்தாங்க சில இது. ஏன்னா அப்போ வந்து அவங்க அப்பா இறந்துட்டாங்க, ஷூட் ஆரம்பித்து 2nd day. ஆனால் அவங்க அடுத்த 2 நாள்லேயே நான் பிரேக் விட்டேன். இல்லை இப்போ பிரேக்லாம் வேணாம், நெக்ஸ்ட் டேவே வந்துட்டாங்க அவங்க இதுக்கு. ஸோ அந்த இது ஒன்று. ஏன்னா அன்றைக்கி நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணேன், என்னென்னா அன்றைக்கி எமோஷன் சீன் நான் பிளான் பண்ணியிருந்தது. ஆனால் அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு. திருப்பி நெக்ஸ்ட் டே வந்து அவங்க பையன் இறந்ததை நினச்சி அந்த சீன் எனக்கு, அவங்க எப்படி அதை ட்ராமா ஆகும் எனக்கு, அது வேறு சைக்காலஜிக்கலாக எப்படி இது. நான் சொன்னேன் இல்லை நம்ம இன்றைக்கே பண்ணலாம் அந்த இது. அவங்க கிட்டத்தட்ட நான் கட் சொல்லிட்டேன், அவங்க கட் சொல்லியும் அந்த எமோஷன்லேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 minutes நைட்டில் இருந்தாங்க அப்படியே. ஸோ எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் லேர்னிங். ஒரு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு படமே ஒரு சீனியர் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுறது வந்து அதுவும் ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, கொரோனா டைம். ஏன்னா மாஸ்க் போட்டு சமஞ்சேரியில் வந்துடுவாங்க. அதுலேயும் நான் மேம்கிட்ட நிறைய சஜஸ்ட் பண்ணது என்னென்னா, எனக்கு மாஸ்க்கும் வரக்கூடாது, என்கிட்ட பட்ஜெட்டும் கிடையாது கிளியர் பண்ண சிஜி பண்ணுறதுக்கெலாம். ஸோ அதனால் என்ன பண்ணிடுவோம், காமன் பப்ளிக் இதில் வந்து மேம் ஒரு இனோவாவில் போய் அங்கே எங்கேயாச்சும் உட்கார சொல்லிடுவேன், கார்லேயே தான் இருப்பாங்க, கேமராவும் நான் போய் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு மக்களை ரெகுலர் அவங்க அந்த வண்டி நிற்கிது ரொம்ப கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கேமரா. அதுக்கப்புறம் ரெகுலராக அவங்க லைஃப்பை ரொட்டீனை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எப்போ அவங்க ரொட்டீனை கேஷுவலாக பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ டக்குன்னு கால் பண்ணுவேன், அவங்க படிக்க கேஷுவலாக வந்து அந்த சீன் நடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. மற்றபடி எதுவும் இல்லை மேம். அடுத்து டைரக்ஷன் இதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள்.